இந்த மாதிரி மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ கிராஸ் ஆனாங்கன்னா அவங்களுடைய கான்வர்சேஷனுக்கு முன்னால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய உரையாடலுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்கக்கிட்ட பேசுனதுக்கு முன்னால் எப்படி உங்களுடைய மனநிலை, அவங்கக்கிட்ட பேசின பிறகு எப்படி உங்கள் மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணி டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க குழப்பங்களை தான் உருவாக்குறாங்களா, இல்லை அவங்க உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்களா, எந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாஸ், ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிங்க. யோசிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நயவஞ்சக சூழ்ச்சிகரமான மனிதர்கள் தான் இந்த கான்வர்சேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கான்வர்சேஷனுக்கு முன்னால் பின்னால் யோசித்து அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் உங்களுடைய மனதுடைய அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு வருங்க. அந்த புரிதல், ஓகே இவங்க இப்படி இருக்காங்க. ஏன்னா இந்த பிஹேவியர் உடனேலாம் வராது. அவங்களுடைய பிஹேவியர் அது அவங்களுடைய பிஹேவியர் ஒரே நாள்லலாம் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியாது. நிறைய கான்வர்சேஷன் போகும்போது தான் அவங்களுடைய பேட்டர்னை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ நீங்கள் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அவே ஆகிடலாம். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையாக இருங்கள்.